வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொல்லிமலையில் இருக்கிற அரப்பள்ளீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹர 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 மகாதேவ். கோயிலுக்கு வெளியிலேயே வந்து பார்த்தோன்னா சுவாமிக்கு தேவையான பொருட்களை வித்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பிரதோஷங்க சுவாமி பார்க்கறதுக்கு எவ்வளோ பக்தர்கள் நின்றுட்டு இருக்காங்கன்னு இப்போ நீங்களே பார்க்குறீங்க. அமாவாசை, பிரதோஷம், பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் இங்கே சித்தர்கள் நம்மள மாதிரி மனிதர்களுக்கு காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் சித்தர் காட்சி தராரான்னு. இங்கே நந்தி பகவான் இருக்காரு. இப்போ நம்ம அவரை தரிசிச்சுட்டு அப்படியே அரப்பள்ளீஸ்வரரை தரிசிக்கிறதுக்கு போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு அரப்பள்ளீஸ்வரரை காட்டுறேன். நீங்களும் இந்த வீடியோ மூலமாக அரப்பள்ளீஸ்வரரை தரிசிச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய மணி வச்சுருக்காங்க, ஒரு சங்கிலி தொங்கிட்டு இருக்குங்க. அதை பிடிச்சி நம்ம அப்படியே இழுத்தோன்னா அந்த மணி ஆடுதுங்க, அதுலேருந்து சத்தமாக சவுண்டு வருது. இப்போ நம்ம அப்படியே ஆறுமுகரை தரிசிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இங்கே வந்து பார்த்தோன்னா தலவிருச்சம் வன்னி மரம் வச்சிருக்காங்க, நல்லா பெருசா இருக்குங்க மரம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் தாங்க மூலஸ்தானத்துக்கு அப்படியே பேக் சைடு உள்ளதாங்க அரப்பள்ளீஸ்வரர் சிவன் இருக்காரு. சுவாமியை ஊர்வலம் எடுத்துட்டு போறத இங்க கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. இப்ப நம்ம அப்படியே இந்த இடத்துல பிள்ளையார வணங்குறோம், ஒரு 3 தோப்பு கரணம் போடுறோம். இங்க இந்த மாதிரி நிறைய இருக்கே, இது என்னன்னு தானே பாக்குறீங்க. இதுல நம்ம கை வச்சோம்னா ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும்னு சொல்றாங்க. இங்க கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுனால எனக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நானுமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். காசி விஸ்வநாதர் பக்கத்திலே பார்த்தோன்னா காசி விசாலாட்சியையும் வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் நம்மளால் 2 கடவுளையும் ஒரே டைமில் வணங்க முடியுது. இந்த அரப்பள்ளீஸ்வரர் கோவில் வந்து பார்த்தோன்னா 2000 வருடம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கொல்லிமலை வந்து பார்த்தோன்னா சித்தர்கள் வாழும் பூமி. இங்கே அருவ வழிபாடாகவும் உருவ வழிபாடாகவும் சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே மகாலட்சுமியும் இருக்காங்க. எனக்கும் சித்தர்கள் காட்சி தராங்களான்னு ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறேன். பக்கத்திலேயே சரஸ்வதி தேவியும் இருக்காங்க, நம்ம இவங்களையும் தரிசிக்கிறோம். ஜெயிஷ்ட தேவி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மேல. கோயிலை சுத்தியும் வந்து பார்த்தோம்னா லைட் போட்டிருக்காங்க. ராத்திரி நேரத்துல லைட்ஸ் ஆன் பண்றாங்க. நம்ம அப்படியே மேல பார்க்கிறோம். இங்கேயே துர்க்கை அம்மன் இருக்காங்க. நம்ம உட்கார்றதுக்காக இங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இதுல நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறோம். அருள்மிகு கால பைரவர் பக்கத்திலே பார்த்தோம்னா வெளியில போறதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்கே 9 நவகிரக சுவாமி வச்சிருக்காங்க. இங்கே சந்திர பகவானும் இருக்காரு, அருள்மிகு சந்திரன்னு போட்டிருக்கு. பக்தர்கள் சுவாமியை தரிசிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பிரசாதம் விற்கிற இடம் இருக்குங்க. இங்கே நம்ம காசு கொடுத்து பிரசாதம் வாங்கிக்கலாம். ரவை லட்டு, லட்டு, முறுக்கு, அதிரசம் சொல்லி நிறைய வித்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம எது வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்துட்ருக்காங்க.
இங்கே இந்த நார்மல் லட்டு, ரவை லட்டு, அதுக்கப்புறமா இந்த அதிரசம், ஓட்டை வடை, முறுக்குன்னு சொல்லி எல்லாமே விற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்மளுமே இங்கே ஒரு ரவை லட்டு வாங்கியிருக்கோம். பிச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம அப்படியே கோவிலை விட்டு வெளியில வரோம். வெளியில 2 பேர் உக்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஒரு 2 சுவாமி வச்சிருக்காங்க. சூளை வச்சு அதுல லெமன் எல்லாம் குத்திருக்காங்க. இந்த கோவிலை சுத்தியும் 18 சித்தர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சித்தரா தெளிவா பார்க்கலாம். 1 கோரக்கர் சித்தர், 2 மச்சமுனி சித்தர், 3 சிவவாக்கியர் சித்தர், 4 குதம்பை சித்தர், 5 கொங்கணார் சித்தர், 6 சட்டைநாதர் சித்தர். இப்போ நம்ம அப்படியே அந்த பக்கம் திரும்புகிறோம். 7 வான்மீகர் சித்தர், 8 இடைக்காடர் சித்தர், 9 கமலமுனி சித்தர், 10 சுந்தரநாந்தர் சித்தர், 11 கரூரார் சித்தர், 12 பாம்பாட்டி சித்தர். அப்படியே நம்ம இந்த இடத்துல டேர்ன் பண்ணுறோம். 13 இராமதேவர் சித்தர், 14 பதாஞ்சலி சித்தர், 15 போகர் சித்தர், 16 தன்வந்திரி சித்தர், 17 திருமூலர் சித்தர், 18 அகஸ்தியர் சித்தர். இப்போ நம்ம 18 சித்தர்களையும் பார்த்தாச்சு. இந்து சமய அறநிலையத்துறையில் இருந்து இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. கோயிலுக்கு வெளியிலேயே பார்த்தோன்னா நிறைய கடை இருக்குங்க. இங்கே இந்த ருத்ராட்ச மாலை, அதுக்கப்புறமா சாதா மாலை, இது எல்லாமே இங்கே விற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். இந்த மாதிரி வெளியில் நிறைய கடை இருக்குங்க. இந்த கீ செயின் விற்கிற கடையாகட்டும், சுவாமி சிலை விற்கிற கடையாகட்டும், நிறைய கடை இருக்குது வெளியில். இந்த டெடி பேர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. உள்ள கூலிங் கிளாஸ் எல்லாம் வித்துட்ருக்காங்க. கொல்லிமலைக்கு மேலே வரும்போதே அங்கேயே செக் போஸ்ட் இருக்குங்க. அங்கேயே நம்ம வண்டிக்கு டோக்கன் போட்டுருவாங்க. நீங்கள் மேலே வந்துட்டு கோயிலை சுற்றி எங்கே வேணுனாலும் உங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். இங்கே மேலேயே ஒரு 2 ஹோட்டல் இருக்குங்க வரவங்க சாப்பிட்றதுக்காக. அப்படியே நம்ம சுற்றி பார்த்தோன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஆகாய கங்கா நீர்வீழ்ச்சி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க கொல்லிமலையில் இருக்கிற அரப்பளீஸ்வரர் கோயிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்போம். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.